சபரி, இப்போ நான் எங்கே போயிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? இங்கே பாரு, உங்ககிட்ட பேசுறதுலாம் எனக்கு நேரம் இல்லை. என்ன? நான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்திருக்கேன். ஏன், என்னாச்சு உனக்கு? எனக்கு ஒன்றும் இல்லை, நீ தான் அப்பா போகிற. என்னடி சொல்கிற? ஆமாம், டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இன்னும் 9 மாதம்தான். அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு பாப்பா வந்துடும். என்னாலே நம்ப முடியல. உண்மையாக சொல்கிறேன்? ஆமாம். சரி, நான் போயிட்டு அம்மா அப்பாட்டெல்லாம் சொல்லிட்டு வந்துடுறேன். ஹலோ, என்னடா பண்ணியிருக்க? சண்டை போட்டு வேலையை விட்டு வந்துட்டா குடும்பத்தை யாரா பார்த்துப்பா? டேய், அங்கே என்ன நடந்ததுன்னு உனக்கு தெரியாதுல்ல. நானும் எவ்வளோ தாண்டா பொறுத்து போகிறது. ஒரு கட்டத்தில் முடியலடா, அதான் சண்டை போட்டு வந்துட்டேன். சரி, கௌசிகிட்ட விஷயம் சொன்னியா? இல்லைடா, அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காடா. என்னடா மச்சான் திடீர்னு குண்டை தூக்கி போடுற? எனக்கும் ஒன்றும் புரியலடா. அவகிட்ட இந்த விஷயத்தை இப்போதைக்கு மறைச்சிடலான் இருக்கேன்டா. ஆனால் கூடிய சீக்கிரம் ஏதாச்சும் ஒரு வேலையை கண்டிப்பாக தேடி ஆகணும்டா. மச்சான், உனக்கு வேலை கிடைக்கிறது கஷ்டம்டா. ஏன்னா உன்னை ரெட் லிஸ்ட் பண்ணியிருக்காங்கடா. என்னடா வீடு வாடகை தர யோசனை இருக்கா இல்லையா? இன்னும் கொஞ்சம் நாளில் கொடுத்துட்றேன் ஓனர். இதனடா 3 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டு இருந்த? இல்லை, இப்போ கொஞ்சம் நிலமை சரியில்லை, அதனால தான் லேட் ஆகுது. டேய், நான் இங்கே வீடு நடத்துகிறேன், சத்திரம் ஒன்றும் நடத்தலை. எப்போ தான் கொடுக்குற ஐடியாவில் இருக்கீங்க? ஓனர், அடுத்த மாதத்துக்குள்ளே நான் எப்படியோ கொடுத்துட்றேன். என்னமோ அடுத்த மாதம் வாடகை வரணும், அவ்வளோதான் சொல்லிட்டேன். சரி. மச்சான், இந்த இன்டர்வியூ நல்லா பண்ணியிருக்கேன்டா. கண்டிப்பாக வேலை கிடைச்சிடும் நம்புகிறேன். சரிடா. கௌசி, 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 கௌசி எங்க இருக்க? கௌசி, 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 எங்க போயிருந்த? உன்னை நான் எங்கெல்லாம் தேடிட்டு இருந்தேன் தெரியுமா? கொஞ்சம் வெளியே போயிருந்தேங்க, அதான். என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம்மா. சொன்னால் நீங்கள் விட மாட்டீங்க, அதனால தான் நான் போயிட்டு வந்தேன். ஏம்மா? என்னது இது? புரியுங்க, என் நகையை கொஞ்சம் அடமானம் வச்சுட்டேன். அதில் கொஞ்சம் காசு இருக்குது, இது ஹவுஸ் ஓனர்கிட்ட கொடுத்துருங்க. எதுக்குமா இதெல்லாம் பண்ணுற? நான் தான் சொன்னேன்ல, எல்லா பிரச்சனையும் கூட இருப்பேன்னு. நான் இருப்பேன், பார்த்துக்கலாம். இதை ஃபஸ்ட்டு கொடுத்துருங்க.